ஐவர்ஸ் பார்ட் 1 பார்க்காதவங்க மேலே தெரிகிற வீடியோவை பார்த்துட்டு வாங்க. எமிலி மர்மமாக காணாமல் போனாள். டிடெக்டிவ் பிளேக் மர்ம நபரை துரத்தினார். ஆனால் அவன் தப்பித்து செல்லும் முன் ஒரு சாவியை பிளேக்கின் பாக்கெட்டில் நுழைத்தே சென்றான். அதன் பிறகு மறுநாள் காலை காவல் ஆணையர் ஹாரிஸ் அவசரமாக பிளேக்கை அழைத்திருந்தார். நேற்று இரவு உங்களுக்கு ஓய்வே இருந்திருக்காது பிளேக். ஆனால் அந்த வழக்கு காத்திருக்க போவதில்லை. அதனால் தான் உங்களை உடனே அழைத்தேன். இந்த மாதிரி சிக்கலான வழக்குகளில் எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது நீங்கள்தான். நேற்று இரவு கிடைத்தது இதுதான் சார். தப்பித்துச் சென்ற நபர் இந்த சாவியை வேண்டுமென்றே என்னிடம் விட்டு சென்றான். ஏவி, இந்த பேரை நான் 40 ஆண்டுகளாக கேட்கவே இல்லை. அப்படியானால் உங்களுக்கு இந்த பேர் தெரியுமா? இன்றைய பெரும்பாலான காவலர்களுக்கு இந்த பேர் தெரியாது. இந்த வழக்கின் பதிவுகள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டன. ஏன் சார்? ரிக் மார்ட்டின் ஏவி அமைப்புடன் இவருக்கு முக்கியமான தொடர்பு உள்ளது. அவரை நான் எங்கே சந்திக்க முடியும்? ஓய்வு பெற்று விட்டார். நகரத்திற்கு வெளியே வாழ்கிறார். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பதில் அவரிடம்தான் இருக்கலாம். சில மர்மங்களின் பதில்கள் கடந்த காலத்தில் மறைந்திருக்கும். இந்த சாவியை அவன் ஏன் என்னிடம் விட்டு சென்றான்? 47 2 மணி நேரம் கழித்து இந்த சாவிக்கு ஒரு பதில் இருக்கிறது. அது இங்குதான் இருக்க வேண்டும். ஏவி, இந்த மர்ம நபர் இதை நான் ஏன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். 1986 அழிக்கப்பட்டு விட்டதா? இக்கேள்விகளுக்கான பதில் உங்களிடம் இருக்கிறது போல. தேடி பிளேக், இந்த மர்மத்தின் அடுத்த கதவு ரிக் மார்ட்டினை நோக்கி திறக்கப் போகிறது.